நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். பூ பூக்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாங்களா? நாம் பல இடங்கள்லையும் பல விதமான வண்ணமயமான அழகழகான பூக்களை பார்க்குறோம். சில பூக்களுக்கு கண்ணை கவர்கிற நிறம், நாசியை கவர்கிற வாசம், இதெல்லாம் இருக்கும். சில பூக்கள் வண்ணங்கள் இல்லாமல் வெறும் வெண்மையும் அல்லது கொஞ்சம் வாடிய நிறமோ ஏதாவது இருக்கும். சில பூக்கள் வாசம் இல்லாமலும் இருக்கும். எப்படி இருந்தாலும் பூவை பார்க்கிற பொழுது நம்முடைய மனதுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு அமைதி ஏற்படுகிறது, ஒரு அழகுணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த பூ எப்படி பூக்கிறது? யோசிச்சு பார்க்கலாம். செடியிலிருந்து பூக்கிறது, மொட்டாக இருக்கிறது. அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிய தொடங்குகிறது. அதனுடைய ஒளி தேவை, நீர் தேவை எல்லாவற்றையும் அந்த செடி ஏற்றவாறு தக்க வைத்து கொள்ளும் பொழுது இந்த பூ அழகாக பூக்கிறது. இந்த செடி பச்சையம் என்கிற அதனுடைய ஒரு விதமான ஆற்றலை பயன்படுத்தி சூரிய ஒளியிலிருந்து தனக்கு தேவையான உணவை ஏற்படுத்திக் கொள்கிறது. நீரை வேர் கடினமான பாறைகளுக்கும் மண்ணுக்கும் இடையில் போய் பாடுபட்டு தேடி சேர்த்து கொள்கிறது. ஒரு சின்ன பூ, ஒரு அழகான, பார்க்கும் பொழுது நம்முடைய மனத்தை மகிழ்விக்கக்கூடியதாக நாம் கருதுகிற, எளிமையாக நாம் பறித்து கூட வீசுகிற, பயன்படுத்துகிறோம், அது வேறு. என்றாலும் விளையாட்டாக கூட பல நேரங்களிலே பூக்கள் பறித்து வீசப்படுகின்றன. ஒரு கவிஞர் எழுதினார், இறைவன் பூக்களால் அழகு பெறுகிறான், பூவோ செடியில் அழகாக இருக்கிறதுன்னு எழுதினார். இன்னும் ஒரு படி மேலே போனால் புத்தர் சொன்னதாக ஒரு பொன்மொழி இருக்கிறது. பூவை விரும்புபவன் அதை பறித்து கொள்கிறான், பூவை நேசிப்பவன் ஒரு செடியை நட்டு வளர்க்கிறான்னு சொன்னார். இப்படி அந்த பூச்செடி சார்ந்த, பூக்கள் சார்ந்த சிந்தனைகள் நிறைய இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூவை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், பயன்படுத்துகிறோம், வாடிவிட்டது வீசிவிடுகிறோம். இந்த பூ பூப்பதற்கு கூட ஒரு விதை பல வகையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டங்களை கடந்து பூ பூக்கிறது. அதே போலத்தான் வாழ்க்கையிலும் எளிமையாக நிறைய சாதிக்க முடியும், செய்ய முடியும். செயற்கரிய செய்வர் பெரியர் என்று அரிய செயல்களை செய்பவர்களே பெரியவர்களாக போற்றப்படுவார்கள் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எளிய செயல்களை செய்வதற்கே நாம் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறதேன்னா, ஆமாம், போராட்டம் இல்லாமல் இங்கே மென் பூ பூக்க வாய்ப்புகள் எங்கே? அதனால் போராட்டம் வரும்பொழுது நாம் வேரோட்டம் போட கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பூந்தோட்டமாக மலர நம்மால் முடியும். சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடி இளைப்பாரிடுமோ, வேதனை யாவும் மறந்திடும் பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே என்கிற சாலை இளந்தரையன் அவர்களுடைய கவிதையோடு உங்கள் சிந்தனையை தூண்டிவிட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.